அந்த இளம் தாய்க்கு 2 ஆண் குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தது. ஒரு குழந்தை உயிரோடு இருந்தது. இன்னொரு குழந்தை எவ்வளோ ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போனது. தாய் இன்னும் மயக்கத்துலேருந்து முழிக்கலை அப்படிங்கிறதுனால தாய் முழிச்சுக்கிட்டோம், அந்த குழந்தைய அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாள். அந்த அம்மா மயக்கம் தெளிஞ்சு எழுந்து தன்னுடைய குழந்தைகளை பார்த்தா, இது என்ன ஒன்று கையை காலை ஆட்டின்னு சுருண்டுக்கு, இன்னொன்று ஒன்றுமே பண்ணலையே கேட்டால், சாரிம்மா, ஒரு குழந்தை நன்னா இருக்குது, இன்னொரு குழந்தை பழைக்கலை. நீங்கள் கண் முழிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய முத்தமிட்டு கொடுங்க, பரவாயில்ல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான் டாக்டர்கள். அவள் ஓன்னு அழுதா. கணவனும் சமாதானப்படுத்தினான், பரவாயில்ல, 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தையாக நமக்கு பழிச்சது வரலையோ, இவ்வளோ தூரம் நீ அழாத அப்படின்னு. அவன் அந்த இறந்து போன குழந்தைய தோளில் போட்டுண்டு கதறி அழுதா. என் வயத்தில் இருக்கும் பொழுது 2 பேரும் துள்ளி விளையாடினத்து நான் உணர்ந்தேனடா. உன்னோடையும் உன்னோட அண்ணாவோடையும் தான் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போவேன். மூச்சு பாருடா, மூச்சு பாருடா, உனக்கு உயிர் இருக்குது, நீ பழைப்ப, நீ பழிச்சுப்படா, நீ பழிச்சுப்படா அப்படின்னு பைத்தியம் பிடிச்சவளை போல் கத்தினான். அங்கே இருந்தவர்களாக இவ மனத்தில் கஷ்டப்பட்டுக்கிறா, ஏதோ கொஞ்சம் பைத்தியம் கிட்டேயும் பிடிச்சிட்டு போல இருக்குன்னு, என்ன பண்ணுறது, பிள்ளைப்பத்த உடம்பாச்சே, ஒன்று ஆகாமல் இருக்கட்டுமே, ஊசி ஊசி போட்டு சமாதானப்படுத்தலாமான்னு தவிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஆச்சரியம் நடந்தது. தோளில் சாத்திட்டு கதறிட்டு இருந்த அந்த இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த குழந்தை வீல் 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 வீல்னு அழுது, அது வாயிலேருந்து கோழையும் கொப்பட்டையுமா அப்படியே வெளியில் வழிஞ்சுது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தாய் அப்படிங்கிறவளுடைய அந்த பாசம் சத்தியமாக ஒரு குழந்தையை எப்போவுமே காப்பாற்றக்கூடிய வல்லமையை உடையது. இது சாதாரணமாக நானாக எட்டுக்கட்டி சொல்கிற கதையில், இது உண்மையான சம்பவம், நடந்த சம்பவம். அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய அம்மாவை நம்ம எப்போவுமே நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவோம். சரிதானா?